ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உடச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆனோடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஹீட்டில் பண்ணுங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 to 5 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா குக் பண்ண விடுங்க. கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது உங்கள் கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு எவ்வளோ வேணும்ன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 3 to 4 எக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதை மெல்ல உடச்சி ஊற்றுங்க, கலங்கிராமல் பார்த்துக்கோங்க. இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்டில் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் நடுவில் ஒரு 5-6 நிமிஷம் கழித்து மெல்ல அந்த முட்டையை திருப்பி போடுங்க. மறுபடியும் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். சுவையான உடச்ச முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் அண்ட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள்.